விநாயகர் சதுர்த்தி விரத பக்தர்களை காப்பாற்றிய கதை. பழைய காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான ஆனால் பக்தியுள்ள ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த வீட்டில் தம்பதி இருவரும் அவர்களது 2 குழந்தைகளும் இருந்தனர். செல்வம் எதுவும் இல்லாமல் உழைப்பால் மட்டும் வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். அவர்களுக்கு உலகில் மிகப்பெரிய நம்பிக்கை இருந்த ஒரே தெய்வம் விநாயகர். விநாயகரை வழிபட்டால் எல்லா தடைகளும் நீங்கும் என்ற நம்பிக்கை காரணமாக அவர்கள் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி நோன்பு நோற்றனர். சதுர்த்தி நாள் அந்த வருடமும் அவர்கள் மிகவும் வறுமையில் இருந்தனர். வீட்டில் உணவு போதாமல் இருந்தது. இருந்தாலும் அவர்கள் மனமார விநாயகரை வழிபட வேண்டும் என்று தீர்மானித்தனர். அம்மா குழந்தைகளிடம் சொன்னாள், பிள்ளைகளே, நம்மிடம் அதிக பொருள் இல்லை. ஆனாலும் மனசாட்சியுடன் பூஜை செய்தால் விநாயகர் அதை ஏற்றுக்கொள்வார். அப்பா சின்ன சந்தைக்குச் சென்று தன்னிடமிருந்த கடைசி பணத்தை கொண்டு ஒரு சிறிய தேங்காய், சில அரிசி, 2 வாழைப்பழம் வாங்கி வந்தார். அவர்கள் வீட்டின் முன்பாக கரும்பலகையால் ஒரு சிறிய விநாயகர் உருவம் செய்து பச்சை புல்லும் பூக்களும் வைத்து மனமார்ந்த பிரார்த்தனையுடன் விரதம் நோற்றனர். திருடன் வந்த இரவு. அந்த இரவு குடும்பம் பூஜையை முடித்து மகிழ்ச்சியோடு தூங்கினர். அவர்கள் வீட்டை அருகில் திருட்டில் வாழ்ந்த ஒருவன் வந்தான். அவன் மனத்தில், இந்த வீடு ஏழை வீடுதான். ஆனாலும் சதுர்த்திக்கு ஏதாவது பொருட்களை வாங்கியிருப்பார்கள். அதை எடுத்தால் நாளைக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று எண்ணினான். அவன் அமைதியாக வீட்டின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். அந்த நேரத்தில் திடீரென வீட்டுக்குள் விசித்திரமான ஒலி முழங்கியது. விநாயகரின் அருள். அவன் கண்ணால் பார்த்தான். அந்த சிறிய களிமண் உருவமான விநாயகர் தெய்வீக ஒளியுடன் பெரிதாக மாறினார். விநாயகர் சிரித்த முகத்தோடு தனது மூசிக வாகனத்தில் தோன்றி, ஏழை பக்தர்களின் அர்ப்பணிப்பை கவர நினைக்கிறாயா என்று கேட்டார். திருடன் பயந்து நடுங்கினான். ஐயா, என்னை மன்னியுங்கள், நான் அறியாமையில் செய்தேன் என்று கைகளை கூப்பி வணங்கினான். விநாயகர் கருணையுடன் சொன்னார், பசி இருந்தால் உழைத்துச் சாப்பிடு. ஆனால் பக்தர்களின் அன்பை திருடாதே. அவர்கள் சுத்தமான மனதால் என்னை வழிபடுகிறார்கள். அவர்களின் வீட்டில் நான் எப்போதும் காப்பாளனாக இருப்பேன் என்று கூறி திடீரென ஒளி மறைந்தது. காலையில் எழுந்த குடும்பம் வீட்டை சுத்தம் செய்யும்போது விநாயகரின் பாத அடிகள் வீடு முழுவதும் தெரிந்தன. அவர்கள் ஆச்சரியத்தில் கண்ணீர் மல்க, எங்கள் வறுமையை கவலைப்படாமல் நம் உண்மையான பக்தியை ஏற்றுக்கொண்டு விநாயகர்தானே வந்து நம்மை காத்தார் என்று நெஞ்சார நன்றி கூறினர். போதனை: விநாயகரை செல்வம் பொருள் கொண்டு வழிபட வேண்டியதில்லை. உண்மையான அன்பு, நேர்மை, மனப்பூர்வமான பக்தியே அவரை மகிழ்விக்கும். அப்படிப்பட்ட பக்தர்களை விநாயகர் எப்போதும் துன்பத்திலிருந்து காப்பாற்றுவார்.